அவங்க சொல்லும்போதே நமக்கு அந்த இமேஜினேஷனில் ஒரு படம் ஓடுது. மலையில் வசிப்பது என்பது எல்லோரிடத்திலிருந்தும் ஒதுங்கி தனியாக வாழ்வது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தெய்வீகத்தன்மை அடையிறதுக்கு எல்லாத்துக்குமே தனிமை ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை விட அமைதி ரொம்ப முக்கியமாக இருக்குது. நகரத்தில் தனித்திருத்தல் என்ற இந்த கோட்பாட்டை நீங்கள் உங்கள் வாழ்வில் செயல்படுத்தி பாருங்கள். செயல்படுத்தி பார்க்கணுன்னு தான் ஆசையாக இருக்குது. ஆனால் எங்கே முடியுது? தெருவில் தனியாக நடந்து கூட போக முடிய மாட்டேங்குது. எல்லார் வீட்லேயும் டிவி சத்தங்களும் பாட்டு சத்தங்களும் தான் கேட்குது. என்ன பண்ணுறது? ஒரு சில கணங்கள் தனிமையில் இருப்பது உங்கள் வாழ்க்கையின் பயண பாதைக்கு ஒளியூட்டும். அந்த இடத்துல கொஞ்ச நேரமாவது உங்களுடைய தனிமையை நீங்கள் உணருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக தான் நான் பல நாள் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். உண்மையை சொல்லப்போனால் எனக்குள்ளே அது ஒரு நாள் வாழ்ந்துட்டு வந்தால் கூட போதும். அந்த இடத்துல ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய எனர்ஜி அப்படியே பூஸ்டப் ஆகி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ஒரு பசுமையான இடத்த போய் பார்த்துட்டு வாங்க, கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சி விட்டுங்க அப்படி சொல்கிறாங்க. ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். தி ஆர்ட் ஆஃப் சிம்பிள் லிவிங் புத்தகத்திலேருந்து இன்னைக்கு ஒரு அருமையான தகவல். தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனிமையில் இருக்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்குங்கள். இதுதான் இன்றைய தலைப்பு. ஜென் பாணியில் எளிமையாக வாழ்வதற்கான முதற்படி இது. நகரத்திற்கு நடுவே ஒரு ஒதுக்குப்புறம் மாலை பகுதியில் வசிப்பதை உள்ளடக்கிய வாழ்க்கை முறையை ஜப்பானியர்கள் பெரிதும் கொண்டாடுகின்றனர். அது மிகவும் ஆழமான ஒன்றாக கருதப்படுகிறது. தனிமையில் வாழ்கிறது, இன்னொன்று மாலை பொழுதில் அந்த ஈவினிங்கை ரசிக்கிறது, அது மிகவும் அழகான ஒன்றாக கருதப்படுகிறது. புகழ்பெற்ற புத்த மத துறவிகளான சாய் கியோவும் ரியோகானும் இப்படிப்பட்ட துறவு வாழ்க்கையை வாழ்ந்தனர். நீரோடையின் சலசலப்பு சத்தம் மற்றும் பறவைகளின் கீச்சொலிகள், பின்னணியில் ஓர் நூலை படித்து கொண்டிருத்தல், நில ஒளியில் உங்களுடைய தேநீர் கோப்பையின் மீது பிரதிபலிக்க அந்த தேநீரை அருந்திக் கொண்டிருத்தல், வனவிலங்குகளோடு உறவாடுதல், விஷயங்களை அவற்றின் போக்கில் ஏற்றுக்கொண்டு சுதந்திரமான மனதோடு வாழுதல், இந்த வாழ்க்கை முறைதான் கச்சிதமானது என்று கருதப்படுகிறது. அவங்க சொல்லும்போதே நமக்கு அந்த இமேஜினேஷனில் ஒரு படம் ஓடுது. உங்களுக்கே நீங்கள் இமேஜின் பண்ணால் உங்களுக்கு தெரியும். ஒரு சாயந்தர வேலையில், அதாவது தேநீர் கோப்பையில் அந்த நில ஒளி ரிஃப்ளெக்ட் ஆகுமா. அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நீங்கள் அந்த ஒரு தேநீரை குடிக்கிறப்போ உங்களை அறியாமல் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒன்று பிறக்கும். அதை தான் அவங்க சொல்கிறாங்க. 13ஆம் நூற்றாண்டில் துறவியும் கவிஞருமான கமோ நோ தொமி படைத்த ஹோஜோகி என்ற நூலில் மலையில் வசிப்பது என்பது எல்லோரிடத்திலிருந்தும் ஒதுங்கி தனியாக வாழ்வது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆன்மீக பயிற்சிக்கு ஏற்ற ஒன்று இது என்று ஜென் துறவிகள் கருதுகின்றனர். நடைமுறையில் இது சவாலானது, ஆனால் நாம் தனிமைக்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். உண்மைதான். நான்லாம் இந்த சிட்டி லைஃப்லேருந்து எப்படியாவது தப்பிச்சு ஒரு தனிமையான ஒரு கிராம பகுதியிலையோ இல்லை ஒரு மலைப்பகுதியிலையோ வாழ்ந்துட மாட்டோமா அப்படின்னு நான்லாம் ஏங்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இறைச்சல்லேருந்து ஒரு அமைதி தேவைப்படுது. மனத்துக்கு, ஆன்மாக்கு, எல்லாத்துக்குமே நம்ம சிந்திக்கிறதுக்கு, தெய்வீகத்தன்மை அடையிறதுக்கு எல்லாத்துக்குமே தனிமை ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதை விட அமைதி ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதை தான் இவங்க சொல்கிறாங்க. தனிமைக்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். நவீன வாழ்க்கை முறைக்கு ஏற்றாற்போல் இதை நாம் மாற்றிக்கொள்ளலாம். பிரபல ஜப்பானிய தேநீர் கொண்டாட்ட ஆசானும் துறவியுமான ரிக்யூ நகரத்தில் தனித்திருத்தல் என்ற ஒரு சொற்றொடரை உருவாக்கியுள்ளார். அவருடைய மாதிரியின்படி அமைக்கப்படுகின்ற தேநீர் விடுதிகள் முக்கிய கட்டத்திலிருந்து சிறிது தள்ளி இருக்கும். நகரத்தில் தனித்திருத்தல் என்ற இந்த கோட்பாட்டை நீங்கள் உங்கள் வாழ்வில் செயல்படுத்தி பாருங்கள். செயல்படுத்தி பார்க்கணுன்னு தான் ஆசையாக இருக்குது. ஆனால் எங்கே முடியுது? சாதாரண ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலே தனிமையை உணர முடிய மாட்டேங்குது. அவ்வளோ இறைச்சலாக தான் இருக்குது. ஊரே படம் பார்த்துக்கிட்டு, நாடகங்களை பார்த்துக்கிட்டு, அந்த நீயா நானாவா விஜய் டிவி நிகழ்ச்சிகளையும் போட்டு கேளிக்கைகள் கூத்தாத்தான் இருக்குது. தெருவில் தனியாக நடந்து கூட போக முடிய மாட்டேங்குது. எல்லார் வீட்லேயும் டிவி சத்தங்களும் பாட்டு சத்தங்களும் தான் கேட்குது. என்ன பண்ணுறது? ஆனால் இதெல்லாமே ஒரு சவாலானதுன்னு அவங்களே சொல்கிறாங்க. அது நமக்கே தெரியுது. பிற மக்களிடமிருந்து உங்களை துண்டித்து கொண்டு நீங்கள் மட்டும் தனியாக இருக்க முடிகின்ற ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே தனிமையில் இருங்கள். அது இயற்கையோடு ஒன்றிய இடமாக இருக்கட்டும்.
அங்கு உங்களுடைய மனதின் சுதந்திரத்தை உங்களால் மீட்டெடுக்க முடியும். ஒரு சில கணங்கள் தனிமையில் இருப்பது உங்கள் வாழ்க்கையின் பயணப் பாதைக்கு ஒளியூட்டும். என்ன சொல்றாங்க, உங்களுக்கு எந்த இடத்துல அமைதியாகவும் இயற்கை சூழலும் அமைஞ்ச ஒரு இடமா உங்களுக்கு ஏதாவது இருந்ததுனால், அல்லது அந்த இடத்த தேடி கண்டுபிடிங்க. அந்த இடத்துல கொஞ்ச நேரமாவது உங்களுடைய தனிமையை நீங்க உணருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காகத்தான் நான் பல நாள் ஏங்கிட்டு இருக்கேன். உண்மையை சொல்ல போனா எனக்குள்ள அது அப்பப்போ படம் மாதிரி ஓடும். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு குளிர் நிறைந்த இடம், ஒரு பனிப்பிரதேசமா, அல்லது ஒரு மலை தொடர்ச்சிகள், அந்த மாதிரி இடத்துல ஒரு தனிமையான வாழ்க்கை. ஒரு நாள் வாழ்ந்துட்டு வந்தா கூட போதும். அந்த இடத்துல ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய எனர்ஜி அப்படியே பூஸ்டப் ஆகி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. அதுக்கு தான் சொல்லுவாங்க, ட்ராவல் பண்ணுங்க, ஒரு பசுமையான இடத்த போய் பார்த்துட்டு வாங்க, கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சி ஊட்டுங்க அப்படி சொல்கிறாங்க. இது நம்மளுடைய வாழ்க்கை பயணப்பாதையை ஒளி ஊட்டுமா, அதுதான் பூஸ்டப் பண்ணும். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.